உறவுகளை, மகிழ்ச்சியின் முதல் நாள், மே மாதத்தின் தொடக்க நாள். இன்று நாம் அனைவருமே மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய நாள், உழைப்பாளிகளின் நாள், உலக தொழிலாளர்களின் நாள் என்று போற்றப்படுகிற அருமையான நாளில் உழைப்பில் உருவான மனிதன், நம்பிக்கையில் உயர்ந்த மனிதன் என்ற தன்மையை வார்த்தை என்று நமக்கு அழகாக எண்பித்து காட்ட விளைகிறது. உழைக்காதவன் உண்ணலாகாது என்பது போல உழைப்பு என்றும் நமது வாழ்வின் அர்த்தங்களை புரிய வைக்கிறது. புனித யோசேப்பு தொழிலாளர்களின் பாதுகாவலராக இருந்து நம்மை வழிநடத்துகிறார் என்ற உண்மைகளை தெரிந்து கொண்டவர்களாக, உழைப்பில் உருவான மனிதன் நம்பிக்கையில் உயர்ந்த மனிதன் என்பதை உணர்ந்து கொள்ள வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம். வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருள் ஆசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். வியர்வை சிந்தும் கரங்கள் உயரட்டும். ஆம் அன்புக்குரியவர்களே, இறைவன் மனிதனை தனது உருவிலும் ஒப்புமையிலும் படைத்தார். அவர் உழைத்தார், 6 நாட்கள் படைத்தார், 7ஆம் நாள் ஓய்வு கொண்டார். இதில் ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது. உழைப்பு என்பது மனிதனின் அடையாளம், ஓய்வு என்பது மனிதனின் உரிமை. இயேசு தமது சொந்த ஊரில் இறைவார்த்தை போதித்த போது மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் சந்தேகத்தோடு, இவர் தச்சரின் மகன் அல்லவா என்று கூறி, இங்கே ஒரு வேதனை தரும் உண்மை என்னவென்றால், மனிதன் உழைப்பை மதிக்கிறான், ஆனால் உழைப்பாளியை மதிக்க மறக்கிறான். என்ன உலகமடா இது! மே தினத்தின் ஒளியில் நாம் அனைவருமே இருக்கிறோம் அல்லவா? உழைப்பாளிகளின் நாள் மே 1. இந்த நாள் நமக்கு நினைவூட்டுவது, உலகம் இயங்குவது உழைப்பாளிகளால், ஆனால் உலகம் உயர்வது மதிப்பால். இறைவன் தானே உழைப்பின் மாதிரியாக இருக்கும்போது நாம் ஏன் உழைப்பாளிகளை கீழாக பார்த்து வேண்டும்? உளவியல் பார்வையை சற்று சிந்திக்கிற பொழுது, ஒருவரின் வேலை அவரின் சுயமதிப்பை நிர்ணயிக்கிறது. செல்ஃப் ஒர்த். மதிப்பு இல்லாத இடத்தில் மன அழுத்தம், குறை உணர்வு உருவாகிறது. மத்திய நற்செய்தியிலே மக்கள் இயேசுவை தச்சனின் மகன் என்று மட்டுப்படுத்திய போது, ஒருவரை அடையாளத்திற்குள் பூட்டி விடுவதை நாம் உணர்கிறோம். இவங்க எப்படிதான் அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளமாக அவங்கள கொடுத்து அந்த அடையாளத்துக்குள்ள அவங்கள நம்ம பூட்டு போட்டோம். இன்று நாமும் அதே தவறை தானே செய்கிறோம். அவர் கூலி வேலை செய்கிறார், அவர் சாதாரண வேலை தான். ஆனால் இறைவனின் பார்வையில் ஒவ்வொரு உழைப்பும் புனிதம் தான். இன்னைக்கு நம்ம எல்லாமே டிபெண்டன்ட் பீயிங் தாங்க. ஒருவர் இன்னொருவரை சார்ந்து உழைப்பின் தன்மையில் வாழ்கிறோம். நான் மட்டும் தனியாக இருக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது. ஐ கேனாட் எக்ஸிஸ்ட் இன் த வேர்ல்ட் வித்தவுட் தி அதர். அதை நம்ம என்றைக்குமே தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. ஒரு கிராமத்தில் 2 மனிதர்கள் இருந்தார்கள். ஒருவர் பெரிய அலுவலகத்தில் வேலை செய்தார், மற்றொருவர் சாலையை சுத்தம் செய்தார். ஒரு நாள் ஒரு குழந்தை இந்த 2 பேரில் யார் பெரியவர் என்று தனது பாட்டியை நோக்கி கேட்டுதான். அப்போ அந்த பாட்டி சொன்னாங்களா, ஒருவன் உலகத்தை நடத்துகிறான், மற்றொருவன் உலகத்தை சுத்தமாக வைத்து இருக்கிறான். இருவரும் இல்லாமல் உலகம் இயங்காது என்று சொல்லி முடிக்கிறார்கள். அற்புதமான பதில் பார்த்தீங்களா? ஆக இன்றைய வாழ்க்கைக்கான ஒரு அழைப்பை கடவுள் தருகிறான். உழைப்பை மட்டுமல்ல, உழைப்பாளியையும் மதிப்போம். வேலை சிறிது இல்லை, நோக்கம்தான் பெரிது. இறைவன் உருவத்தில் படைக்கப்பட்ட மனிதனை எப்போதும் உயர்வாக பார்க்கலாம். தொடக்க நூல் நமக்கு சொல்கிறது, நீ இறைவனின் உருவம். நற்செய்தி நினைவூட்டுகிறது, மனிதர்கள் உன்னை குறைத்து பார்க்கலாம். ஆனால் மே தினம் இன்று உழைப்பாளிகளின் தினம் நமக்கு அறிவுறுத்துகிறது, உன் உழைப்பு உன்னை உயர்த்தும் என்று. எனவே உழைப்பை மதிப்போம், மனிதத்தை உயர்த்துவோம். உங்கள் அனைவருக்கும் உழைப்பாளிகளின் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்பிக்கையோடு வாழ்வோம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, உழைப்பு ஒவ்வொரு மனிதனையும் உயர்த்துகிறது என்பதை நீர் உமது சாயலில் உருவாக்கிய மனிதர்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் அறிந்து கொண்டு வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரை
பிரைஸ் தி லார்ட்.